ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கே அது தெரியல. பட் நான் கணக்கெடுத்து ஓகே. பார்த்தா, நான் வெறும் ரூ. 500க்குள்ள தான் ஒரு பிசினஸே ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த சேலஞ்சில சொன்னதுல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நான் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஃபிகர்க்கும் கிட்ட வந்து நாங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். Hey guys, இந்த வீடியோல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வெறும் 500 வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் இப்போ லாக்ஸ்ல டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாரு, இதுக்கப்புறம் அவரோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் ப்ரோ, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஹாய். என் பேர் சுதன். நான் தேனியில இருக்கேன். ஆக்சுவலி இப்போ காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் கோஅப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருந்தேன். ப்ளஸ் ஃப்ரீலான்சிங்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருந்தேன். ஆல்சோ இப்போயும் கான்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கேன். ஸோ இதான் என்னை பற்றி சொல்லணும். ஓகே ப்ரோ, சொல்லுங்க எப்படி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேண்ட் நீங்க? ஸோ ஆக்சுவலி வந்து நான் அந்த எல்லோரும் லாக்டவுன் போட்டப்போ நிறைய பேரோட லைஃப் வந்து தலைகளாக மாறி இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த லாக்டவுன்லேருந்து தான் கொஞ்சம் புது லைஃபே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாக்டவுனில் வந்து ரொம்ப நாள் வீட்டிலே இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ நான் நிறையா விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணேன். யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நிறையா வெப்சைட் டெவலப் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அப்போ தான் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் பூம் ஆச்சு. ஸோ அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி லேர்ன் பண்ணி இப்போது அதுக்கு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி வந்தப்போ தான் இப்போ இந்த ஏஜென்சியாக. நைஸ் நைஸ் ப்ரோ. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்தீங்களா இல்லை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணீங்களா? ஆக்சுவலி இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா யூடியூப்ல இருந்து தான். ஏன்னா யூடியூப்பில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. பட் தேடி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்லேயே ரொம்ப ரொம்ப நிறைய சேனல்ஸ் இருக்குது. லைக் அதுவும் இங்கிலீஷ் சேனல்ஸ் சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கூகுளோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீ தான். ப்ளஸ் கோர்ஸில் வந்து ஒரு சில ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ப்ளஸ் மெட்டா ப்ளூ பிரிண்ட்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயும் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து மெட்டாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்சோ நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் நான் உரிமையில் சின்ன சின்ன பட்ஜெட்டில் சில கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட் எப்படி ப்ரோ கிடைச்சாங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட் கிளைண்ட் கிடச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி என்னோட பேஜ்லேயே அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்னை சுற்றி இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் போயிட்டு அப்ரோச் பண்ணேன். ஆக்சுவலி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி யாருமே கிளைண்ட்டாகவே கன்வெர்ட் ஆகலை பேசிக்காக. அப்புறம் தான் ஒரு விஷயம் யோசிச்சேன். ஆக்சுவலி நம்மளை ஒருத்தர் நம்பணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க நம்புற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தால் அவங்க நம்மளை நம்பலாம். பட் நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக இந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்காது. ஸோ யாரும் நம்மளை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ தான் ஒரு விஷயம் என்ன பண்ணேனாக்கா, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு சில மார்க்கெட்டிங் வீடியோஸ் போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி போய்ட்டு காமிச்சேன். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்க, அதை பற்றிலாம் நீங்கள் இதை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மெட்டா கேம்பெயின் ரன் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு மகிழ்வனம் மல்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மெத்தடில் பிச் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து பிச் பண்ணி பார்த்தேன், யாரும் கன்வெர்ட் ஆகலை. பட் நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பிச் பண்ண ஃபஸ்ட் கிளைண்ட் மகிழ்வனம் மல்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி கிளைண்ட்டாக கன்வெர்ட் ஆனாங்க. நைஸ் நைஸ் ப்ரோ. ஸோ இப்போ எத்தனை கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிடுறீங்க, இப்போ எப்படி போயிட்டுருக்கு சார்? ஆக்சுவலி இதுவரை ஓவராலாக வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் ஒரு 30+ கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இப்போ நம்ம ரெக்கரிங் கிளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 7 to 6 மெம்பர்ஸ் வந்து ரெக்கரிங் கிளைண்ட்டாக இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி மந்த்தில் மினிமம் ஒரு 3 to 4 வெப்சைட்ஸ் ஆச்சு டெவலப் பண்ணி பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்சோ நிறையா 2-3 பேஜுக்கு வந்து சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கும் பண்ணிட்டுருக்கோம். மெட்டா ஆட்ஸ் வந்து நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச என்டர்பிரனர்ஸ் சொல்லுங்கள். சொன்னோன்னே எனக்கு ரீசெண்டாக டக்கு ஞாபகம் வருதுன்னா ராகுல் எம் அவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி நிறையா ஃபாரின் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம சொன்னால் கேரி லீ சொல்லலாம், அலெக்ஸ் ஹார்மோசி, இமான் காந்தி, நிறைய பேர் சொல்லலாம். பட் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன்னா ராகுல் எம் அவர் தான். ஆக்சுவலி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதே அவர்கிட்ட இருந்து தான். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐடியா இருந்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு இது இருக்குன்னு. பட் அவரோட ஒரு வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். லைக் இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இது லேர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தான் நான் அதை ஆரம்பித்தேன். அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணி இப்போது அது லாஸ்ட் 1 இயரில் 1 crore மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் அவர் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆண்டர்ப்ரனர். ப்ளஸ் கான்டென்ட் கிரியேஷன் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைர் ஆகிருக்கேன். கான்டென்ட் கிரியேஷன் வைஸும் சரி, ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடாகவும் சரி. ஓகே. ஸோ கான்டென்ட் கிரியேஷன் பண்ணது எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பூஸ்டப் ஆனது நம்புறீங்க? இப்போ வந்து நான் கான்டென்ட் கிரியேஷன் முன்னாடி இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ் ரிலேட்டடான அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கான்டென்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடான கான்டென்ட்டாக இப்போ தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி சேனல்ஸ் ரன் பண்ணிருந்தேன்னா, லைக் ஒரு கேமிங் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சினிமா ரிலேட்டட் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அது ரெண்டுலேயுமே எனக்கு இதனால் நமக்கு அவ்வளோ க்ரோத் இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலி சினிமா பற்றி நம்ம நிறைய விஷயம் போடுறோம். பட் நமக்கு அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸோ நமக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி
அதனால் நான் டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளேயே வந்தேன். முதல்ல நாங்கள் போயிட்டு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணி நான் பிச் பண்ணுவோம். ஓகே இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு கோல்ட் மெயில் பண்ணுவோம், லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணுவோம். பட் கடைசி ஒரு 6 மந்த்ஸாக நாங்கள் யாரையுமே வந்துட்டு ரீச் அவுட் பண்ணலை. என்ன ரீசன்னா, நாங்கள் லிங்க்டின்லேயும் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், யூடியூப்லேயும் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த நீட் இருக்கவங்க, அந்த சர்வீஸ் நீட் இருக்கவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, என்னோட கான்டென்ட் எல்லாம் எப்படி பேஸ் பண்ணியிருக்கும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே முக்கியமாக நாங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம்னாக்க அதை பற்றியும் நான் கான்டென்ட்டை போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுறவங்க எங்களை ரீச் அவுட் பண்ணுறாங்க. நைஸ் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்களா, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? காலேஜோ போயிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் ஆன்லைன், ஈவினிங் வந்தால் பிஸ்னஸ் பார்க்கணும், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அதுதான் ரொம்பவே அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. ஏன்னா காலேஜ் வந்து போவோம், அங்கேயே ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பேலன்ஸ் டைம் தான், அதாவது அந்த ஈவினிங்கும் அப்புறம் இயர்லி மார்னிங் நான் எவ்வளோ எந்திரிக்கிறேனோ அந்த டைம் தான். ஆக்சுவலி டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணோன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். காலையில் ஒரு முடிஞ்ச அளவு வந்து ஒரு 6 o'clock எந்திரிப்பேன். மோஸ்ட்லி எல்லோரும் 5 o'clock எந்திரிப்பாங்க. நான் 6 o'clock என்ன ரீசன் அப்படின்னா, நான் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஆக்சுவலி ஒர்க்ஸ் முடிச்சுட்டு ஒரு 12:30 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 5 to 6 ஹவர்ஸாச்சும் தூங்கணும் இல்லையா? அதனால் ஒரு 6க்கு எந்திரிப்பேன். ஒரு 7:30 வரையும் ஒர்க்ஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் காலேஜ் போகிறது. நெக்ஸ்ட்டு ஒரு 3 o'clock 3:30க்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளோட ஏஜென்சி ஒர்க் தான் போகும். கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூல் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதை பண்ணலாம் ஒர்த்து கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை செப்பரேட்டாக ஒரு ஆஃபீஸை ரெண்ட் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம டீமில் வந்து ஒரு 7-8 பேர் இருக்காங்க. என்ன சேர்த்து கிட்டத்தட்ட 9 பேர் கிட்ட இருக்கும். எல்லாருமே வந்து ரிமோட்டாக தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி எங்கள் டீமில் நான் மட்டும்தான், நானே என்னோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் தேனி. மித்த எல்லாருமே சென்னை, பெங்களூர் ப்ளஸ் ஈரோடு இப்படி மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆஃபீஸாக ஏன் மூவ் பண்ணலை அப்படின்னா, லைக் இப்போது நமக்கு ஒரு ரெக்கரிங் பேசிஸில் ஒரு இன்கம் வர்றது, அதாவது மினிமம் ஒரு மாதம்னா எங்களுக்கு இவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் நமக்கு வர ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு ஆஃபீஸாக மூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆஃபீஸாக போகிறது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான விஷயம். அதனால நான் இன்னும் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் சப்போஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வராங்கன்னா ஃப்ரீலான்சிங் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ஃப்ரீலான்சிங் பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து ஓகே திஸ் இஸ் த டைம் டு கோ ஃபார் அ டீம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரீலான்சிங்னு சொல்ல முடியாது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எனக்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நான் ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணேன் ஃப்ரீலான்சராக. பட் மெயினாக எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க கான்செப்ட்டை நானே ரியல் டைம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சோஷியல் மீடியாவில் கான்டென்ட் கிரியேட் பண்ணேன். அது மூலமாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அதை பற்றி கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் நான் ட்ராப் ஷிப்பிங் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ ட்ராப் ஷிப்பிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஷாப்பிஃபை, WooCommerce, WordPress இதை வச்சுலாம் வெப்சைட் பண்ண தெரியும். ஆக்சுவலி என்னோட அந்த ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை வந்து நான் ஷாப்பிஃபை வச்சு கிரியேட் பண்ணேன். இப்போது ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோருக்கு ஒரு டிராஃபிக் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அந்த டைமில் தான் நான் மெட்டா கேம்பெயின்ஸும் ரன் பண்ணேன். எனக்கு பர்சனலாக நானே சின்ன பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதில் நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிது. நான் ஆட் ஸ்பெண்டிங் பண்ணதை விட என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் அதில் அதிகமாகவே இருந்தது. ப்ளஸ் நான் நிறைய கிளைண்ட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணது மூலமாக ஃப்ரீலான்சிங்காக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணேன். முக்கியமாக எனக்கு ப்ராக்டிஸ் என்னென்னா, நானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் நாங்கள் எங்களோட ஏஜென்சி வெப்சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வெப்சைட்ஸ்லாம் பண்ணி அதிலே எஸ்இஓ ப்ராக்டிஸ் பண்ணுறது, லைக் கான்டென்ட் கிரியேஷனில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ப்ளஸ் மெட்டா ஆட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறப்போ சின்ன பட்ஜெட்டில் நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். மெயினாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வந்ததுன்னா, ரியல் டைமாக கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய தப்புகள் பண்ணுவோம் இனிஷியல் ஸ்டேஜஸில். அப்படி ஒன்றா பண்ணுறப்போ எல்லாமே அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். மெயினாக கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறப்போ தான் எனக்கு மெஜாரிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சி. நைஸ் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போது கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரையும் அப்ரோச் பண்ணிடுவாங்க. 1 month இருப்பாங்க, 2 month இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளை வந்து கிளைண்ட் போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு சில நேரங்களில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்போம். பட் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து போயிடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம். பட் நமக்கு கிளைண்ட்ஸ் வந்து ரிட்டன்ஷன் ஆகிட்டே இருக்கணும்னா நம்ம மெயினான ரிசல்ட் தான். லைக் அவங்க வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து கிளைண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து புரியாது. லைக் நான் இவ்வளோ ஆட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டிருக்கோம் அந்த ஒரு வீடியோ கிரியேட்டிவ் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை இவ்வளோ இத்தனை பேரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொன்னால் எதுவுமே புரியாது. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு என்னன்னா, நான் ஒரு 20,000 அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் மார்க்கெட்டிங்னா, அந்த 20,000 மூலமாக நான் ஒரு 50,000 1,00,000 சம்பாரிச்சிருக்கேனா, அதுதான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பெட்டரான ரிசல்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த கிளைண்ட்ஸ் வந்து ரிட்டன்ஷன் ஆகிறது. ஸோ ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது எப்போவுமே மெயினாக. லைக் நீங்கள் ஒரு 20,000 கொடுங்க, இந்த மாதமே நான் உங்களுக்கு வந்து ஒரு 1000 சேல்ஸ் எடுத்து காட்டிடுவேன் அப்படிலாம் தேவையில்லாத, அதாவது நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் சொல்லக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு உண்மையாக இருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் சொல்கிறோமோ,
எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டரான ரிசல்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த ரிட்டென்ஷன் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 20,000 அவங்க நமக்கு செலவு பண்ணுறாங்க, அது மூலமாக ஒரு 50,000 1 லட்சமோ அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட ஒரு பொட்டன்ஷியல் தெரியும். ஸோ நம்மளை விட்டு போக மாட்டாங்க. எந்த இடத்துல ரிசல்ட் வந்து நம்ம பக்காவாக கொடுக்க முடியலையோ அப்படின்ற இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல கிளைண்ட்ஸ் வந்து மிஸ் ஆவாங்க. சில நேரங்களில் நம்ம நல்லாவே பண்ணியிருப்போம், பட் இருந்தாலும் அவங்க விட்டு போவாங்க. அதை வந்து தடுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ பட் நாங்கள் முடிஞ்சளவு மேனேஜ் பண்ணி போவோம். பட் ஒரு சில நேரங்களில் அவங்க கொடுத்துருக்க பட்ஜெட்டை விட ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். லைக் இந்த இதுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுன்றதை விட நாங்கள் பெட்டரான அவுட்புட்டே கொடுத்தாலுமே அவங்க எவ்வளோ பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. லைக் நிறைய கரெக்ஷன்ஸ் போகும், நிறைய விஷயங்கள் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. லைக் எங்களை மோஸ்ட்லியான விஷயங்கள் பண்ண விடாமல் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் அந்த கிளைண்ட்ஸ் வந்து நம்மளே வந்து வேணான்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சிருது ஒரு சில நல்ல விஷயம். நைஸ் ப்ரோ. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் செட் வந்ததுக்கு மேஜரான ரீசன் எதுவும் பார்க்குறீங்க? என்னன்னு தெரியல ப்ரோ. ஆக்சுவலி நான் ஒரு 8th 9th படிக்கிறப்ப இருந்தே நான் டிசைட் பண்ணிட்டேன், பண்ணால் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், வேலைக்கெலாம் போகக்கூடாதுன்னு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. இப்போ இருந்தே வந்து நம்மள வந்து ஒரு ஓனராக இருக்கணும். எவ்வளோ கம்மியாக சம்பாதிச்சாலும் சரி, நிறைய சம்பாதிச்சாலும் சரி, அது மேட்ரு கிடையாது. நமக்கு நம்மளே ஹெட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் ப்ரோ. ஸோ நான் இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஐ திங்க் 250 rupeesல வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் 5,000 rupees ரெவன்யூ மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் முடிவு பண்ணீங்களா 500 rupeesலேருந்து நான் $1 billion பிஸ்னஸ் ஸ்கேல் அப் பண்ண போகிறேன் அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து வந்து 500 rupeesக்குள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கே அது தெரியல. பட் நான் கணக்கெடுத்து பார்த்தா நான் வெறும் 500 ரூபாய்க்குள்ள தான் ஒரு பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தா என்னோட நாலேஜே என்னோட டைம் ஸ்கில்லு தான். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்கு ஒரு 250 rupees கிட்ட ஸ்பெண்ட் ஆச்சு, டொமைன் ஹோஸ்டிங்க்கு. அப்புறம் பிஸ்னஸ் கார்டு ஒன்று 250 ரெடி பண்ணேன், அது ஒரு 500. டோட்டலாக வந்து அதாவது 250, அது டோட்டலாக வந்து ஒரு 500 rupees ஆச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரு 500 rupeesக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதை வச்சு ஒரு சேலஞ்சாக ஏன் பண்ணக்கூடாது? நம்ம பண்ணுற அந்த ஒரு ப்ராக்ரஸ் எல்லாம் ஏன் நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடாது? நமக்கும் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணுறப்போ டாக்குமெண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சேலஞ்சில் சொன்னதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு $1 million ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட நியர்பை வந்துட்டோம். ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 figure கிட்ட வந்து நாங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஏஜென்சிஸ் நெட் ரெவென்யூ பார்த்தா ரொம்ப அதிகம், ப்ராஃபிட்னே பார்த்தோம்னாலே 6 figure கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அந்த சேலஞ்சில் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு $1 million அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நைஸ். ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் போடுறப்போ நமக்கு நிறைய பேர் வந்து நம்ம பார்ப்பாங்க. எனக்கு இனிஷியலாகவே நல்ல ரீச் வந்து போயிட்டு இருந்தது அந்த டைமில். ஒரு 500 ரூபாயில் ஆரம்பித்து இப்போ வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆரம்பிச்சோனோ அப்போ இருந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அவங்களோட ரிசல்ட்டை பற்றியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நான் பண்ணுற விஷயங்களை பார்த்து 4 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் எனக்கு அது மூலமாக கிளைண்ட்ஸும் வராங்க, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸும் பில்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால கான்டென்ட் க்ரியேஷன் தான் மெயினாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த ஒரு ஜேர்னியில். நைஸ் ப்ரோ. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு காலேஜ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் கொடுக்க முடியும் உங்களோட ஜேர்னியில்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நல்லா ஒரு ஸ்கில்லில் வந்து முடிஞ்சளவு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கற்றுக்குங்க. லைக் ஒருத்தர் ஒரு விஷயங்களை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, நான் என் 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் ஆரம்பித்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டாக என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் பற்றி நிறையா, அதாவது அந்த கேம்பைன்ஸ் வந்து பண்ணுறதை பற்றி நல்லா லேர்ன் பண்ணேன். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்கிட்டான், இன்னொரு டெவலப்மெண்ட் கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கிட்டான். ஸோ இப்போது ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் போகிறோம்னாக்க எங்ககிட்ட ஒரு சாலிடான டீம் இருக்குது. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஆட் கிரியேட்டிவ் ரெடி பண்ண முடியும், ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ண முடியும், அட் த சேம் டைம் எங்களால் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்கில் செட்டை வந்து பிரித்து லேர்ன் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நல்ல ஒரு ஸ்கில்லுக்கு நிறைய டைம் கொடுத்து எஃபர்ட் போடுங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகுங்க. பிஸ்னஸில் ஒரு 2 டைப் வந்து சொல்லலாம். ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டு, ரெண்டாவது சர்வீஸ் பேஸ்டு. இப்போ ப்ராடக்ட் பேஸ்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்கலாக செல் பண்ணுவீங்க. லைக் டிஷர்ட்ஸாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் டிஷர்ட் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. லைக் அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ். இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் ஒரு அமௌண்ட் இல்லாமல் உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. பட் சர்வீஸ் பேஸ்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாருமே சர்வீஸ் பேஸ்டு. ஸோ அதனால் உங்களோட ஃபோக்கஸ் வந்து சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல இருக்கணும். ஸ்கில் செட்டை வளர்த்துக்கங்க. அந்த ஸ்கில்லை வந்து ஸ்பிட் பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி பண்ணுறப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைஸ் ப்ரோ. ஒரு 18 வயசு பையன் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு போயிட்டு கிளைண்ட்ஸை பார்க்குறப்ப இருக்கட்டும்? சரி, ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ரொம்ப சின்ன பையனாக இருக்குமே, நம்மளை நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. பட் இப்போ வரையவே என்னோட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30+ கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. அதில் ஒரு 20 கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இல்லை என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இது எதுவுமே கேட்டது கிடையாது. என்ன மேட்டர்னா, நாங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற அந்த ஒரு மார்க்கெட்டிங் பிளானாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேசுகிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி அவங்க நம்மளை ஒரு ப்ரொஃபஷனலாக நம்புகிறாங்க.
அதேமாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ரிசல்ட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்க நான் என்ன படிக்கிறேன்னு கூட இதுவரை என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டதில்லை. நானாக சொல்லுவேன், ஆக்சுவலி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். சம்டைம்ஸ் வந்து கால் பிக் பண்ண முடியாது. நானே சொல்லுவேன், ஆக்சுவலி காலேஜில் இருந்தேன் சார். நான் அப்போ தான் கேட்பாங்க, ஓ காலேஜ் படிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த பயம் இருந்தது. பட் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ப்ராப்பரான ஸ்கில் இருக்குது, ரிசல்ட் கொடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஏஜ் பற்றியோ இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்றதை பற்றி உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு அதான் நடந்திருக்கு. நான் பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி, சின்ன பையனாக இருக்குமே நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம நம்பி கொடுப்பாங்களான்னு. பட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நம்மளோட அந்த ரிசல்ட் வந்து எவ்வளோ பெட்டராக கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். மற்றபடி ஏஜோ இல்லை நம்மளோட லுக் அப்பீரியன்ஸோ மேட்டர் வந்து இல்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு அப்படி இருந்ததில்லை. பட் நான் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது, லைக் நம்மளை நம்பி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. பட் ஓவரோட பீரியட் வந்து எனக்கே புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கம்யூனிகேட் சூப்பராக பண்ணுறோன்றது மேட்டர். இன்டர்நேஷ்னல் கிளைண்டோட ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இப்போ ரீசெண்டாக கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒரு யூகே பேஸ்டு கிளைண்ட்க்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட் கிளைண்ட்டுக்கும் வெப்சைட் தான் பண்ணி கொடுத்தோம். இந்த கிளைண்ட்டுக்கும் வெப்சைட் தான். ஆக்சுவலி அவங்களும் எங்களை எதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து லிங்க்டின்ல எங்களோட போஸ்டர்ஸ் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு வெப்சைட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி. கான்டென்ட் கிரியேஷன் தான் நான் சொல்கிறத முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் என் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுங்கள், அது காலத்தின் கட்டாயம், கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. லிங்க்டின்ல ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து அவங்களும் யூகே பேஸ்டு தான். இன்னொரு கிளைண்ட் எனக்கு எப்படி வந்தாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக அவங்க வந்து யூகே தான், பட் அவங்க வந்து என்ஆர்ஐ, லைக் இந்தியன் தான், பட் இங்கே வந்து அவங்க இல்லை, என்ஆர்ஐ. அவங்களுக்கு ஒரு வெப்சைட்டே தேவைப்படுது, அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸும் கேட்டிருக்காங்க. பேசிக்காக அவங்க வந்துட்டு ஒரு கிளாத்திங் பிராண்டு. ஆக்சுவலி அதை பற்றி நான் என்னோட பேஜில் கான்டென்ட் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ கிளைண்ட்ஸு ஃபாரின் கிளைண்ட்ஸ் எப்படி பிடிக்கலன்னா, மோஸ்ட்லி எனக்கு இப்போ நடந்த விஷயம் என்னென்னா, நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால என்னை ரீச் அவுட் பண்ணேன். லைக் அவங்க ரீச் அவுட் பண்ணாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபாரின் கிளைண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக லிங்க்டின் வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ப்ளஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரீச் அவுட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஆக்சுவலி அவங்க நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு சாலிடான போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலி நாங்களும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கோம், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் வந்து நிறையா அப்ரோச் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு நாங்கள் எங்கள் மெயினான கான்சன்ட்ரேஷன் என்னென்னா, எங்களுக்குன்னு ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 100 கிளைண்ட்டை காட்டணும். அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நைஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ யாராச்சும் பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழில் இருக்க ஒரு 2 or 3 யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுங்களேன். கண்டிப்பாக நான் என்னோட சேனலை யாராச்சும் மெசேஜ் பண்ணால் நான் ஒரு 3 சேனல் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சங்கீதா எஸ் அபிஷேக் அந்த சேனல். அதில் வந்து அவங்க பேசிக்கான விஷயங்கள் நிறைய கவர் பண்ணுறாங்க. நீங்கள் பேசிக் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது சேனல் வந்துட்டு சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து நிறைய ப்ராக்டிக்கலான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. லைக் கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, மெட்டா ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, எஸ்இஓ பற்றி ப்ராக்டிக்கலாக அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அந்த சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் சேனல் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அடுத்து 3வது சேனல் வந்து இங்கிலீஷ் சேனல் தான். பட் அவர் பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப சாலிடாக ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். செனட்டர் வீரன் ஆட்ஸ், அவரும் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் பேஸ்டு வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த 3 சேனல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ப்ரோ. ஸோ ஃபைனலாக நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, ஆக்சுவலி இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதுக்கு ஸ்கோப் இருக்கா, எப்படி லேர்ன் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே பெரிய லெவல் கோர்சஸ் வந்து போகாதீங்க. கோர்சஸ் ஒன்று வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸ் விற்கிற பர்சனோ இல்லை அதை சொல்லிக் கொடுக்குறவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்றதை நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏஜென்சி ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் கோர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்ட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு எடுங்க. நீங்கள் யூடியூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல சேனல்ஸ் வந்துருக்கு. இன்கேஸ் ஒரு சிலர் நிறையா கோர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க, பட் அவங்களோட கோர்ஸ் வந்து வேல்யூபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் தரன் அவரோட கோர்சஸ் மாதிரி. அதனால் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப யூடியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்கோப் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பிஸ்னஸ் எவ்வளோ காலங்கள் இருக்கோ அது வரையும் நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஸ்கோப் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் என்றைக்கும் அழிய போகிறதில்ல. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு பார்ட் தான். ஏன்னா எல்லாமே பிஸ்னஸாக தான் இயங்கிட்டு இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் யாருன்னா B2B, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தான் நம்மளோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் பிராண்டுக்கோ ஒரு ஓனருக்கோ தான். ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பி லேர்ன் பண்ணலாம். ஸ்கில் செட்டை நிறையா வளர்த்துக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக. நைஸ் ப்ரோ. All the best for your journey. Thank you. Thank you, bro. Thank you.